பாலுக்கான கொள்முதல் உயர்வு வெறும் கண் துடைப்பு நாடகம் என்று தமிழக பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கத்தின் அவசர செயற்குழு கூட்டம் தலைவர் செங்கோட்டுவேல் தலைமையில் சேலத்தில் நடந்தது. இக்கூட்டத்தில் மாநிலம் முழுவதிலிருந்தும் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டுவேல், தமிழக அரசு தங்களை அழைத்து ஆலோசிக்காமல் லிட்டருக்கு வெறும் 3 ரூபாய் உயர்த்தியுள்ளது வருத்தம் அளிப்பதாகவும், இதுகுறித்து அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் பிப்ரவரி மாதத்தில் தொடர் போராட்டம் நடத்தப் போவதாகவும் கூறினார். அரசாங்கம் எந்த அடிப்படையில் 1 லிட்டருக்கு 3 ரூபாய் அறிவித்தது என்பது எங்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் விளக்கவும் இல்லை. இந்த விலை உயர்வு அடிப்படையானால் இந்த விலை உயர்வை எப்படி சரி கட்டுவது என்பதையும் சொல்லவில்லை. அரசு ரீதியிலிருந்து கொடுப்போம் என்று சொல்லியிருந்தால் கூட ஓரளவுக்கு அதிலே ஒரு நியாயம் இருந்தது. அதையும் அவர்கள் சொல்ல மறுத்தால், ஆகையினால் நாங்கள் சிறிதளவு கூட இதனால் திருப்தி அடையவில்லை. மக்களுக்கு இன்றைய உண்மை நிலையை புரிய வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கிறது. சென்று அனைவரையும் பார்த்து பேசி போராட்டத்தை 4/2/2014 அன்றுக்கு ஒத்திவைத்திருக்கிறோம். கோமாரி நோயால் உயிரிழந்த மாடுகளுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் செங்கோட்டுவேல் வலியுறுத்தினார்.